நிறைவான பலன் தரும் உழைப்பு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2:12. உன்னிடமுள்ள சிறந்ததை உலகிற்கு கொடு, உலகம் தன்னிடமுள்ள சிறந்ததையே திருப்பித் தரும் என்பது சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்பவருடைய ஆலோசனை. இந்த உலகில் நாம் எப்படி செயல்படுகின்றோமோ அதன் பலனை அப்படியே நம் வாழ்வில் திரும்ப பெறுகின்றோம். திருமறையில் இடம்பெறுகின்ற காயின் ஆபேல் நிகழ்வு இதற்கு சிறந்த உதாரணம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கடவுள் காயினிடம் கேட்பதை நாம் படிக்கின்றோம். வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல என்று நீதிமொழிகள் ஆசிரியர் 20:23 கூறுகின்றார். நாம் வாழும் உலகில் பல மனிதர்கள் அதிக செல்வம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தவறான பிரயாசங்களை, வழிமுறைகளை பின்பற்றுவதை நம்மால் பார்க்க முடியும். தவறான வழிகளிலிருந்து வரும் செல்வம் நமக்கு மேன்மை அல்ல, அது நம்மை அழிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு சிறந்த உதாரணம் ஆகாப் அரசர். நாபேத்தின் திராட்சை தோட்டத்தை தவறான வழியில் அபகரித்தார். ஆகவே ஆண்டவர் ஆகாப் மற்றும் அவர் குடும்பத்தை தண்டித்தார். கடவுளின் தண்டனை நிறைவேறுவதை 1 ராஜாக்கள் 22:32 நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் நேர்மையாகவும் அர்ப்பணத்தோடும் உழைப்பவர்களின் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர்களுக்கு நற்பெரும் நலமும் அருள்வார். நேர்மையாக உழைப்பவரின் குடும்பம் ஆண்டவரின் ஆசி பெறுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் ரூத். அந்நிய நாட்டில் உழைத்து தனது வாழ்வினை கட்ட முயன்ற போது தக்க தருணத்தில் ஆண்டவரும் உதவினார். ரூத்தின் கடின உழைப்பு, அன்பு, மன உறுதி அனைத்தும் அவருக்கு நன்மைகளை பெற்று தந்தது. நாம் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆராய்ந்து பார்த்து பாக்கியமும் நன்மையும் உண்டாக கடவுளுக்கு அஞ்சி நேர்மையாகவும் அர்ப்பணத்தோடும் உழைத்து நன்மைகள் பெறுவோம். உழைப்பிற்கு மதிப்பு கொடுத்து அனைவரையும் மதிப்புடனும் மாண்புடனும் நடத்துவோம். நிறைவான வாழ்வினை இறைவரிடம் பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம். ஜெபம். அன்பின் கடவுளே, எமது வாழ்வுச் சூழலில் நிலவும் அநீத போங்குகளை அறிந்து அவற்றை களைய அருள் தருவீராக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.